ஹெல்த்தியான எள்ளு உருண்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அடிக்கனமான கடாய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறமா 1 கப் அளவு வெள்ளை எள் எடுத்துருக்கேன். நீங்கள் கருப்பில் வேணாலும் எடுத்துக்கலாம். இதில் பாதி அளவு சேர்த்துட்டு நல்ல வாசனைக்காக 4 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். மிதமான தீயிலேயே இந்த எள்ளு நல்லா செவந்து வரணும், அது வரைக்கும் இப்படி வறுத்துக்கலாம். இப்போ நல்லா எள்ளு பொரிய ஆரம்பிக்குது. இப்போ பொரியும் போது பார்த்திங்கன்னா நல்ல மேலெல்லாம் தெரிக்கும். அதனால ஒரு மூடி போட்டு லேசாக மூடி வச்சுக்கலாம். தீயை குறைச்சி வச்சுட்டு மூடியை லேசாக ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி கரண்டியால் அப்படி கலரி விட்டுக்கலாம். அப்போ தான் கருகாமல் இருக்கும். இப்போ நமக்கு நல்ல பொரியிற சத்தெல்லாம் நின்றுட்டு எள்ளும் நல்லா செவந்து வந்திருக்கு. இப்போ இதை நம்ம ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். இதே மாதிரி இன்னும் 1/2 கப் இருக்கிற எள்ளையும் நம்ம நல்லா வறுத்துட்டு அதே தட்டில் எடுத்து கொட்டி வச்சுக்கலாம். எள்ளோட சூடு முழுமையாக ஆறணும். இது ஆறினதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த எள்ளு ஒரு 4 சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்லை. இந்த மாதிரி லைட்டாக கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். இப்போ இதோட 1/2 கப் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். இந்த வெள்ளை இனிப்பு உங்களுக்கு சரியாக இருக்கும். நாட்டு சக்கரை இல்லாட்டி நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நைஸாக அரைச்சதுக்கப்புறமா இது ஒரு தட்டில் கொட்டிக்கலாம். கையால் வெல்லமும் எள்ளும் நல்லா ஒன்றா கலந்து வர்ற மாதிரி நல்லா பெசரி விட்டுக்கலாம். அப்போ தான் இனிப்பு எல்லா பக்கமும் நமக்கு ஒரே மாதிரி இருக்கும். இப்போ எல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறமா தேவையான சைஸுக்கு மாவை எடுத்து இந்த மாதிரி நம்ம அழுத்தி உருட்டும் போது உங்களுக்கு நல்லா உருட்ட வரும். இந்த இனிப்பே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதை விட உங்களுக்கு கூடுதலாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம எல்லா எள்ளையும் உருட்டி எடுத்துக்கலாம். இந்த எள்ளு உருண்டை செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷமே நமக்கு போதுங்க. டக்குன்னு நம்ம இதை செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நல்ல வாசனையாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். அடுத்ததாக மொறுமொறுப்பாக எள்ளு பர்ஃபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். எள்ளு பர்ஃபி செய்கிறதுக்கு நல்ல க்ளீனாக இருக்கிற எள்ளு 1/2 கப் அளவு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக வெல்லமும் 1/2 கப் அளவு நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கப் அளவு வேர்க்கடலையை நல்லா வறுத்துட்டு தோல் நீக்கி வச்சுருக்கேன். நம்ம எள்ளோட வேர்க்கடலை சேர்த்து சாப்பிடும் பொழுது உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது விருப்பமானால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வெறும் எள்ளில் கூட நம்ம இந்த பர்ஃபியை செய்யலாம். பர்ஃபி ரெடியானதும் கொட்டுறதுக்காக ஒரு தட்டில் நம்ம நெய் தடவி வச்சுக்கலாம். முதல்ல நம்ம எள்ளு வறுத்துக்கலாம். அதுக்கு நல்ல கனமான கடாய் வச்சுக்கலாம். முதல்ல நம்ம கடாயை நல்லா சூடு பண்ணிடணும். அதுக்கப்புறமா நம்ம எள்ளு சேர்த்து வறுத்துக்கலாம். கொஞ்சமாக எள்ளு சேர்த்துடலாம். எள்ளை கைவிடாமல் நல்லா வறுக்கணும். இது பொரியிற வரைக்கும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். மிதமான தீயில வச்சு வறுத்துக்கலாம். எள்ளு நல்லா பொரியுது. இந்த மாதிரி பொரிஞ்சதும் இதை நம்ம ஒரு தட்டில் கொட்டிக்கலாம். இப்போ நல்லா பொரிஞ்சு சத்தம் நின்றுடுச்சு. எப்போவுமே எள்ளு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுக்கும்போது தான் இந்த மாதிரி நல்லா ஈஸியாக பொரிஞ்சு வரும். மொத்த எள்ளையும் 4 தடவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொரியிற வரைக்கும் நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதோட நம்ம வறுத்து வச்ச வேர்க்கடலையை சேர்த்து கலந்து வச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் நம்ம துருவி வச்சிருக்கிற வெல்லத்தை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த வெல்லம் நல்லா கரையட்டும். அது வரைக்கும் தீயை அதிகமாக வச்சுக்கலாம். வெல்லம் முழுசாக கரைஞ்சிருச்சு. இப்போ அடுப்பு அணைச்சிடலாம். வெல்லத்தை வடிகட்டி கடாயில் சேர்த்துக்கலாம். பாருங்க எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு. இந்த பாகு நல்லா பதம் வர அளவுக்கு நம்ம கொதிக்க விடலாம். இதோட சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் ஏலக்காய் பொடி வேணும்னா சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு சேர்க்கல. பாகு இந்த மாதிரி நல்லா நுரைச்சி வரும்போது நம்ம கைவிடாமல் கலரணும். இல்லாட்டி உங்களுக்கு பாகு கருகி ஒரு வாசனை வந்துடும். பாகு இந்த மாதிரி நல்லா கெட்டியானது நம்ம அடுப்பை குறைச்சி வச்சிடலாம். இப்போ பாகு பதம் செக் பண்ணிக்கலாம். ஒரு கப்பில் தண்ணி வச்சுட்டு இப்போ பாகு நம்ம விட்டு பார்க்கலாம். இது கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு இதை எடுக்கலாம். இதுவுமே இன்னும் நமக்கு பதம் வரல. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும். கொஞ்ச நேரம் கழித்து திரும்பவும் பாகு நம்ம தண்ணியில் போட்டு பார்க்கலாம்.
இந்த மாதிரி போட்டதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் கழித்து நம்ம எடுத்துட்டு இது இப்படி உடைச்சோம்னா டக்குன்னு இப்படி உடையணும். இதுதான் சரியான பதம். இப்போ பாகு வந்து ஸ்லோ ஃப்ளேமில் இருக்கும்போதே நம்ம எள்ளு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம தீ ஸ்லோ ஃப்ளேமில் இருக்கும்போதே இந்த மாதிரி கலந்தோம்னா தான் எல்லா இடத்துலையும் பாகு வந்து ஒன்றா சேர்ந்து கலந்து வரும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் நூல் நூலாக வர்ற மாதிரி இருக்கும். இந்த பதத்தில் நம்ம கலந்தோம்னா தான் பர்ஃபி வந்து நம்ம கட் பண்ணும்போது நல்ல மொறுமொறுப்பாக கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமும் ஒன்றா சேர்ந்து கலந்து வந்துருச்சு. இதை நெய் தடவின தட்டில் சேர்த்துடலாம். உடனே நம்ம ஒரு ஸ்பூனில் நல்லா நெய் தடவிட்டு எல்லா பக்கமும் இது சமனாகிற மாதிரி நல்லா அழுத்தி பரப்பி விட்டுடலாம். இப்போ நல்லா வந்து மேலே வந்து தேய்ச்சி விட்டுக்கலாம். நம்ம இது சூடாக இருக்கும் போதே செய்யணும். ஒரு பூரி கட்டியில் நல்லா நெய் தடவிட்டு மேலே வந்து இந்த மாதிரி தேய்ச்சோம்னா நமக்கு மேலே நல்லா ஈவனாக கிடைக்கும். இப்போ லைட்டாக வெது வெதுப்பாக இருக்குது. இப்போயே நமக்கு தேவையான வடிவத்தில் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு. நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போ இது எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் நல்லா மொறுமொறுப்பாக வருது. கடையில் கிடைக்கிற மாதிரியான மொறுமொறுப்பான எள்ளு பர்ஃபி இதை வந்து நான் உடைச்சி காமிக்கிறேன் பாருங்கள். எப்படி வந்திருக்கு பாருங்கள். எள்ளுலேயும் வெல்லத்துலேயும் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. இது ரெண்டையும் சேர்த்து நம்ம எள்ளு பர்ஃபி செய்யும்போது இது குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 2 பீஸாவது நம்ம கொடுக்கும்போது அவங்களுக்கு தேவையான இரும்பு சத்து கிடைக்கும். இது ரொம்பவும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். நல்ல மொறுமொறுப்பாகவும் டேஸ்டியாகவும் இருக்குது. கிராமத்தில் செய்கிற மாதிரி எள்ளோட ராகி மாவு சேர்த்து ஈஸியாக எள்ளு உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை மிக்ஸி ஜார்லேயே அரைச்சி நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். முதல்ல ஒரு 7 ஏலக்காவை எடுத்துக்கலாம். இது நல்ல வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துடலாம். அதே கடாயில் 2 கப் அளவு எள்ளு எடுத்துக்கலாம். இந்த எள்ளை மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வறுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா வறுபட்டுடுச்சு, கலர் மாறிடுச்சு, வாசனையும் வருது. இப்போ இதை எடுத்து ஒரு தட்டில் கொட்டி வச்சிடலாம். அதே கடாயில் 1 கப் அளவு வந்து வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். இந்த வேர்க்கடலையை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்ல மொறுமொறுப்பாக வர்ற அளவுக்கு நம்ம வறுத்துடலாம். பாருங்கள் நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ இதையும் ஒரு தட்டில் கொட்டி வச்சிடலாம். ஒரு பவுலில் 1 கப் அளவு ராகி மாவு எடுத்துக்கலாம். இதோட 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ இந்த மாவு உப்பு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து இந்த மாவை பிசைஞ்சிக்கலாம். இந்த பதத்தில் இருக்கணும். தோசைக்கல் சூடாயிடுச்சு. அதில் எண்ணெய் தடவிடலாம். முதல்ல கையை நல்லா தண்ணியில் நனைச்சிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு நம்ம மாவை எடுத்து நல்லா உருட்டிட்டு தோசைக்கல்லை வச்சு தட்டிக்கலாம். தட்டும்போது கையில் ஒட்டும். அப்போ தண்ணியை வந்து தொட்டு தொட்டு நம்ம தட்டி விட்டுடலாம். இதுக்கு மேலே நம்ம தேவையான அளவு எண்ணெய் விட்டுடலாம். ரொட்டி வந்து மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைக்கணும். அப்போ தான் நல்லா வெந்து வரும். ரொட்டியை திருப்பி போட்டு நல்லா வேக விட்டுடலாம். பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். மீதி இருக்கிற மாவையும் நம்ம இதே மாதிரி ரொட்டி செஞ்சு வச்சிடலாம். 2 கப் எள்ளுக்கு 2 கப் வெல்லம் சரியாக இருக்கும். வெல்லம் நம்ம பாகு காய்ச்ச போகிறதில்ல, அப்படியே சேர்க்க போகிறோம். அதனால் கல் தூசு இல்லாத சுத்தமான வெல்லமாக எடுத்துக்கலாம். இது நல்ல பொடியாக துருவி எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற எள்ளை சேர்த்துடலாம். இது நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பொடிச்சதை ஒரு பவுலில் சேர்த்துடலாம். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா எள்ளையும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துடலாம். ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுருந்த வேர்க்கடலை தோல் நீக்கிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இதோட ஏலக்காவையும் சேர்த்து நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிடலாம். இந்த மாதிரி பொடிச்சதை எள்ளோட சேர்த்துடலாம். ஏற்கனவே நம்ம ரொட்டி செஞ்சு ஆற வச்சுருக்கிறோம்.
இதை நல்லா பிச்சு போட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா பிச்சதுக்கப்புறமா இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இதையும் நல்ல ஃபைனாக வந்து பொடிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பொடி பொடியாக வர்ற மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இதையும் பவுலில் சேர்த்துடலாம். இதோட நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெல்லத்தையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா ஒன்றோடு ஒன்று கலந்து வர்ற மாதிரி கலந்து விடலாம். இது பவுல் சின்னதாக இருக்கிறதால வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இது எல்லாமே நல்லா கலந்து வர்ற மாதிரி கலந்து விட்டுடலாம். கலந்ததை கொஞ்சம் கொஞ்சம் போர்ஷனாக நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது ஒரு 2-3 சுற்றி சுற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சாச்சு. இது உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் போர்ஷன் எடுத்து நம்ம இப்படி உருண்டை பிடிச்சி பார்த்தோம்னா நல்லா சேர்ந்து வரணும். இது ஒரு பவுலில் சேர்த்துடலாம். இதே மாதிரி எல்லாமே நம்ம அரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ இது நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம எடுத்து உருண்டை பிடிக்கலாம். ஒருவேளை இது உருண்டை பிடிக்க வரலைன்னா இன்னும் கொஞ்சம் வெல்லத்தை சேர்த்து நம்ம அரைச்சோம்னா உருண்டை பிடிக்க வரும். இல்லை வெல்லம் அதிகமாகிடுச்சுன்னா உங்களுக்கு இலக்கமாக இருந்ததுன்னா கொஞ்சம் வறுத்த வேர்க்கடலையை பொடிச்சு இதில் சேர்த்து உருண்டை பிடிச்சாலும் நமக்கு உருண்டை சரியான பதத்தில் கிடைக்கும். இப்போ எல்லாமே உருண்டை பிடிச்சாச்சு. இது இப்போ எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். உடைச்சலே ஈஸியாக உடைஞ்சு வருது. இந்த ஹெல்த்தியான லட்டை நம்ம 1 வாரம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது உண்மையிலே ரொம்ப டேஸ்டியான ஒரு லட்டுங்க. பொட்டுக்கடலை எள்ளு உருண்டை. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 10 நிமிஷம் போதுங்க. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செஞ்சிடலாம். கடாய் நல்லா சூடானதும் இதில் 1 கப் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். இந்த பொட்டுக்கடலையை நல்லா சூடு வர்ற அளவுக்கு வறுத்துக்கலாம். சிவக்கக்கூடாது. இப்படி வறுத்தோம்னா தான் உருண்டை நமக்கு நல்லா கரகரப்பாக இருக்கும். கையில் பிடிச்சு பார்த்தோம்னா நல்லா சூடு தெரியணும். இந்த மாதிரி வந்ததும் இதை தட்டில் கொட்டி வச்சிடலாம். அதே கடாயில் 1/2 கப் அளவு எள்ளு சேர்த்துக்கலாம். இந்த எள்ளை மிதமான தீயிலேயே நல்லா வாசனை வந்து பொரியிற அளவுக்கு வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டுடுச்சு. இதையும் பொட்டுக்கடலையோடு சேர்த்துடலாம். அதே கடாயில் 1/2 கப் அளவு தேங்காய் துருவல் நல்லா அழுத்தி அளந்தது இதை சேர்த்துட்டு இது நல்லா வந்து பால் எல்லாம் சுண்டுற அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்படி செஞ்சால் தான் உருண்டை வந்து கொஞ்சம் நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக வருது. தேங்காய் பாலெல்லாம் சுண்டி வந்துருச்சு. இப்போ இதையும் நம்ம பொட்டுக்கடலையோடு சேர்த்துடலாம். அடுத்ததாக பாகு வச்சிடலாம். ஒரு சாஸ்பேனில் 1 கப் அளவு வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் கரையிறதுக்காக 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த வெல்லம் வந்து நல்லா கரையணும். அது வரைக்கும் மீடியமான ஹீட்லேயே இதை கொதிக்க விடலாம். இப்போ நல்லா உங்களுக்கு வெல்லம் கரைஞ்சி வந்துருச்சு. இந்த வெல்லத்தை நம்ம ஒரு கடாயில் வடிகட்டி சேர்த்துக்கலாம். வெல்லத்தில் தூசு கல் ஏதாவது இருந்தாலும் இந்த வடியில் நின்றுடும். இப்போ இந்த பாகோட நம்ம சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் பொடி சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த வெள்ளைப்பாகு வந்து உருண்டை பதம் வரணும். அது வரைக்கும் இதை நம்ம கொதிக்க விடலாம். இப்போ பார்த்திங்கன்னா பாகு நல்லா கெட்டியாயிட்டு நுரைச்சி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணி வச்சிடலாம். இப்போ ஒரு கப்பில் தண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம பாகு சரியான பதத்தில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பாகை தண்ணியில் விட்டுட்டு இதை நம்ம இப்படி உருட்டி எடுத்தோம்னா நல்லா உருண்டு வரணும். பாகோட பதம் பார்த்திங்கன்னா இப்படி கொஞ்சம் நல்லா ஹார்டாகவும் இருக்கணும். ரொம்ப ஹார்டாக இருந்ததுன்னா உருண்டை பிடிக்க முடியாது. கொஞ்சம் லேசான ஹார்டாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி வந்ததும் இது சரியான பதத்தில் இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதில் வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கிற பொட்டுக்கடலை எள்ளு தேங்காவை சேர்த்துக்கலாம். இதோட வாசனைக்காக 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்ந்து வர மாதிரி கலந்து விட்டுடலாம். அப்போ தான் எல்லா பக்கமும் எள்ளு பொட்டுக்கடலை அந்த வெல்லம் எல்லாம் நமக்கு நல்லா கலந்து வரும். இப்படி நல்லா வந்து அடுப்பை அணைச்சி வச்சுட்டு தான் நம்ம கலக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு சரியான பதத்தில் இருக்கும். இது எல்லாமும் நல்லா கடாயில் ஒட்டாமல் ஒன்றா திரண்டு வந்திருக்கு. இப்போ இதை நம்ம நெய் தடவின தட்டில் சேர்த்துடலாம்.
இது வந்து நம்ம கொஞ்சம் நேரம் ஆற விட்டுலாம். ரொம்ப சூடாக இருக்கும்போது நம்மளால் உருண்டை பிடிக்க முடியாது. உருண்டை பிடிக்கிறதுக்காக கொஞ்சமாக ஒரு கப்பில் நெய் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் ஆறுனதும் கைக்கு வந்து நல்லா இப்படி நெய் தடவிட்டு நமக்கு தேவையான சைஸுக்கு நம்ம எடுத்து இதை உருண்டை பிடிச்சிடலாம். பாகு நல்லா சூடாக இருக்கும், கொஞ்சம் பார்த்து நம்ம உருண்டை பிடிக்கணும். இப்போ இந்த மாதிரி முதல்ல ரஃப்பாக உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சிடலாம். இப்போ நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு சிரமமாக இருந்ததுன்னா 2 கையிலையும் இப்படி மாற்றி மாற்றி நம்ம உருண்டை பிடிக்கும்போது உங்களுக்கு சூடு அவ்வளோவா தெரியாது. அது இல்லாமல் ஒவ்வொரு உருண்டைக்கும் கைக்கு நல்லா நெய் தடவிட்டு நம்ம உருண்டை பிடிக்கணும். ஒருவேளை உருண்டை பிடிக்கிறதுக்குள்ளார சூடு ஆறிடுச்சுன்னா நீங்கள் இதை திரும்பவும் அடுப்பில் வச்சு லைட்டாக சூடு பண்ணிவிட்டு உருண்டை பிடிச்சிங்கன்னா ஈஸியாக உருண்டை பிடிக்க வரும். இந்த மாதிரி எல்லாத்தையும் உருண்டை பிடிச்ச உடனே நம்ம சூடு ஆறத்துக்குள்ளாரே இது நல்லா அழுத்தி இப்படி உருண்டை பிடிச்சாதான் நமக்கு நல்லா ரவுண்டாக கிடைக்கும். இப்படி நம்ம அழுத்தி உருண்டை பிடிச்சாச்சு. சூப்பரான பொட்டுக்கடலை எள்ளு உருண்டை ரெடி. இந்த உருண்டைகளை நம்ம 1 வாரம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது நம்ம காற்று போகாத ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா அந்த மொறுமொறுப்பு குறையாமல் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.